Taste the Daily. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம். வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிவாரணம் வழங்க நிவாரணம் வழங்க. ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு திறனேற்ற திமுக அரசு இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்க. வீட்டை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தாமதமாக புயல் கரையை கடந்த போதும் கூட ஸ்டாலினும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லாமல் சென்னையில் இருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்த சென்னையில் இன்று போட்டோஷூட் நடத்துவதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் தன்னுடைய கட்சிக்காரர்களை மட்டும் சந்தித்து ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்தியதாகவும் விமர்சனம். சென்னையிலே எப்பயுமே பெய்கிற மழையை விட குறைவான மழை தான் பெய்தது. இன்னைக்கு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை தான் சென்னையில பெய்யுது. உடனே போட்டோஷூட். சென்னை முழுவதும் எல்லா அமைச்சர்களும் எல்லா முதலமைச்சர்களும் அவரை கொடுக்கு எல்லாம் சென்னையில வராங்க. பார்த்தீர்களா பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை நகரத்தை 3 மணி நேரத்தில் தண்ணியே இல்லாமல் நாங்கள் செய்து விட்டோம். எங்க பெய்தது மழை? சாக்கடை கூட நம்பல. மயிலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணநல்லூர், அரங்கநல்லூர், விக்கிரவாண்டி, திண்டிவனம் நகரம், இப்படி மாவட்டம் முழுவதும் மழை கொட்டி தீர்த்தது. விழுப்புரம் மாவட்டமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பார்த்தீர்களா சென்னையில தண்ணியே இல்லை, வழிந்து விட்டது. நாங்கள் தொடைத்து வாரிட்டோம், பெருகிட்டோம், தண்ணியை மொண்டு ஊத்திட்டோம். சென்னையில பேட்டி கொண்டு கொண்டார். ஆனால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை மட்டும் வஞ்சிப்பது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. பெயரளவுக்கு எடுக்கப்பட்ட கணக்கீட்டை ரத்து செய்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு புயலால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு சென்ற ஆண்டு 6000 ரூபாய் வழங்கப்பட்டதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 2000 ரூபாயை மட்டும் அறிவித்து கிராமப்புற மக்களை ஸ்டாலின் இலக்காரமாக பார்ப்பதாகவும் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளம் சூழ்ந்திருக்கிற வெள்ளம் புகுந்த வீடுகளுக்கு 2000 ரூபாய். இதே கடந்த ஆண்டு சென்னையில் புயல் பாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு என்ன பண்ணீங்க? சரி, நான் அதுல கூட உள்நோக்கம் கற்பிக்கல. கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? சென்னையிலே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் 6000 ரூபாய். எவ்வளவு? 6000 ரூபாய். ஆனா இங்க 2000. ஸ்டாலின் கிட்ட 2000 வரும், நம்மள கிட்ட 2000. கோவையில் பட்ட பகலிலேயே வீட்டின் பூட்டை உடைத்து 58 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் பணத்தை திருடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலினும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பட்ட பகலிலேயே இதுபோன்ற துணிகர சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 91,975 உள்ளாட்சிகளின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 5ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. உடனடியாக தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்பதால் தனி அதிகாரிகளை நியமிக்க விளம்பர மாடல் அரசு திட்டம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குரூப் 2, 2A தேர்வு OMR ஷீட் முறையில் நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. குரூப் 2, 2A தேர்வு கணினி வழியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாலையோர விற்பனைக்கு தகுதியான இடம் வழங்குமாறு சென்னை நொச்சிக்குப்பம் மீனவ மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை. புதிதாக கட்டப்பட்ட சந்தைக்கு மாற்றப்பட்டதால் மீன் விற்பனை முற்றிலும் நடைபெறவில்லை என மீனவர்கள் வேதனை. FSI கட்டணங்களுக்கு 18% GST விதிப்பு ரியல் எஸ்டேட் துறையில் நிதிச்சுமையை உருவாக்கி வளர்ச்சியை தடுக்கும். குடியிருப்புகளின் விலையை 10% உயர்த்தும் என்றும் மறுபரிசீலனை செய்யுமாறும் மத்திய அரசுக்கு கிரஜாய் அமைப்பு கடிதம். திருப்பூர் மாவட்டம் மணியக்காரம்பாளையம் பகுதியில் பனியன் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. பணியில் இருந்த ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் பெரும் உயிரிழப்பு தவிர்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் 30 வெட்டி பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி பேருந்தின் மீது உரசியது. மின்கம்பி தனியார் பேருந்தில் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து இளம்பெண் உயிரிழந்த சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே உள்ள பாலாறு பாலத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் ஆமை வேகத்தில் செல்லும் வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தும் நின்ற நிலையில் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. தாய் கேன்சர் சிகிச்சைக்காக வைத்திருந்த பணத்தை ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாகியுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரருக்கு ஜாமீன் வழங்க சென்னை CBI சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. ஜாமீன் வழங்கினால் அவர் மீண்டும் இதேபோன்ற தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக அமலாக்கத்துறை வாதம். சென்னையை அடுத்த மாதவரத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் நாள்தோறும் மெத்தபெட்டமைன் போன்ற புதிய போதைப் பொருட்கள் விற்பனைக்கு வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் 2 சிக்கினர். போதை பழக்கம் குறித்து வெற்று விளம்பர வீடியோ வெளியிடுவதை விடுத்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் போதைப் பொருட்கள் சிறு கிராமங்களுக்கு வரும் வரை தூக்கத்தில் இருந்துவிட்டு கண் துடைப்பிற்காக ஓரிரு சோதனைகளை செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு கார் ஓட்டும் பயிற்சியின் போது பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சியாளர் சிக்கினார்.
தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் பெட்ரோல் பங்க் அமைக்க அனுமதி வாங்கி தருவதாக கூறி தம்பதியிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி. மத்திய அரசில் முக்கிய நபர்களை தெரியும் என கூறி மோசடியில் ஈடுபட்ட ஜோதிடர் சிக்கினார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தங்க தேர் பவனி. லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் எழுந்தருளிய தங்க தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. பெரிய பாதை என்று அழைக்கப்படும் எருமேலி பாதையாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அரை மணி நேரத்தில் ஐயப்பனை தரிசனம் செய்யும் வசதி. பெரிய பாதை வழியாக பயணிக்கும் பக்தர்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்கப்படுவதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தின் அதிகபட்சமான நீர்மட்டமான 120 அடியை நோக்கி நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. விரைவில் அணை நிரம்பினால் இந்த ஆண்டு 3வது முறையாக சாதனை படைக்கும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னை தூத்துக்குடி விமான டிக்கெட் 4796 ரூபாயிலிருந்து 14281 ரூபாயாக அதிகரிப்பு. இந்த ஆண்டு தமிழகத்தில் பருவமழை 34% அதிகமாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மொத்தம் 56.64 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 102.66 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் கடல் நீர்மட்டம் 2 சென்டிமீட்டர் உயரும் என ஆய்வுகள் தகவல். புவி வெப்பமயமாதலை குறைக்கும் முயற்சிகள் உள்ளிட்டவை இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் எனவும் தகவல். விடியா திமுக ஆட்சியில் சூரிய மின்சார உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட நெட்வொர்க் சார்ஜை ரத்து செய்து முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதன் மூலம் சூரிய சக்தியின் பயன்பாடு பெருகி குறைந்த செலவில் பசுமை ஆற்றல் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் தகவல். தமிழகத்தில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய முரண்பாட்டை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக மழை பெய்தும் குளங்கள் கண்மாய்களில் நீர் தேங்கவில்லை என விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குளங்கள் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பராமரிக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மெதுவாக நகர்ந்து கடலிலேயே வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில் இன்று கூட உள்ள நிலையில் 148 பொருட்களின் வரி மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். மின்சார வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி 12%இலிருந்து 18% உயர்வது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் வாய்ப்பு. மின்சார வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டால் மின்சார வாகனங்களின் விலையும் உயரும் அபாயம். மின்சார வாகனங்களை வாங்க பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் விலையும் உயர்ந்தால் அந்த துறையின் எதிர்காலம் என்னாகும் என பொருளாதார நிபுணர்கள் கேள்வி.